சூப்பர் ஸ்டார் வந்து அவ்வளோ குழந்தைங்க எல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைமில் தான் வந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஸ்டோரி ஸ்டார்ட்ஸ் வித் ஆங்க்ரி யங் மேன் தான். அண்ட் இந்த திரைக்கதை வசனம்ல எனக்கு ரொம்ப பிடிச்சதே என்னென்னா, நல்லவன் நல்லவனுடைய டைட்டில் வந்து இப்போ நார்மலாக நம்ம ரஜினி சார் படம்னா டைட்டில் ஒன்று இருக்கும். ஆனால் இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இட்ஸ் அ ரஜினி ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ரைட் ஐஸ் இருக்குல்ல, அந்த ரைட் ஐஸ்லேருந்து அப்படி ஓப்பன் ஆகிறது இருக்கும். அப்படி ஓப்பன் ஆனோன்னா அதில் வந்து ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் நல்லவன்களோட அப்படின்னு இங்கிலீஷில் வரும். லெஃப்ட் ஐஸ் மட்டும் தனியாக காமிப்பாங்க, இந்த கட் மட்டும் தனியாக காமிப்பாங்க. அப்போ அதில் வந்து தமிழில் வரும். ஸோ இப்படி தான் வந்து படத்தோட டைட்டிலே ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் முடியை இப்படி கோதுறது, சிகரெட் பற்ற வைக்கிறது, அது மாதிரி எல்லாத்தோடைய ஸ்டில்லும் போட்டு ஃபுல்லாக டைட்டில் போட்டிருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் ரஜினி சார் நடந்து வர்றது, நடக்கிறது, பேக் ஷாட்டு, காலை மட்டும் காமிக்கிறது, இதுதான் டைட்டில் கார்டே. அதுவே பார்க்குறது செம்மையாக இருக்கும். அண்ட் முடித்தோன்னு ஒரு ஓப்பனிங் இதுவே என்னென்னா, ஒரு கதையில் வந்து ஒரு கதாபாத்திரம் என்னங்கிறத ரெஜிஸ்டர்